ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம ஃபெடரலிசம் சாப்டரில் நெக்ஸ்ட்டு டாபிக் செகண்ட் டாபிக் பார்க்கலாம். அதாவது என்னென்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். ஓகேங்களா? இப்போ கீ ஃபீச்சர்ஸ் அதாவது என்னென்னா ஒரு கண்ட்ரி ஒரு ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு இதை ஃபாலோ பண்ணுதுன்னா அதுக்கு வந்து என்னென்ன அந்த ஒரு தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து தேர் ஆர் 2 or more லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த புக்கு ஃபுல்லாக இந்த சாப்டர் ஃபுல்லாகவே டயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லெவல்ஸ் அப்படின்னா டயர்ஸ். சரிங்களா? ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு என்னென்னா ஒரு 2 or more லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கணும். அதாவது லெவல்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்துட்டு லெவல்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். சரி, ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு செகண்ட் ஃபீச்சர் என்னென்னா டிஃப்ரெண்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட் govern the same citizen. Each tier has its own jurisdiction in the matters of legislation, taxation and administration. ஓகேங்களா? என்னன்னா ஈச் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டும் அதாவது என்னென்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு பீப்புள் இப்போ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடோட பீப்புளை வந்துட்டு ரூல் பண்ணுது அப்படின்னா தமிழ்நாடோட கவர்மெண்ட்டும் தமிழ்நாடோட பீப்புளை தான் வந்து ரூல் பண்ணும். அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ தமிழ்நாடோட கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளை வந்து ரூல் பண்ணுது அப்படின்னா தமிழ்நாடோட கவர்மெண்ட்டும் நம்மளை தானே ரூல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2 கவர்மெண்ட்டும் வந்து ஒரே செட் ஆஃப் பீப்புளை தான் வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு சில வித்தியாசங்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் என்னென்னா தே ஹாவ் சர்டன் ஜூரிஸ்டிக்ஷன், தேர் ஓன் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படின்னா என்னென்னா அவங்களுக்குன்னு வந்துட்டு என்னென்னா அந்த லீகல் அத்தாரிட்டி இருக்கும். என்னென்னா அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு பவர் இருக்கும், பவர் அண்ட் அத்தாரிட்டி. அந்த ரீஜனை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவை வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு வந்து ஒரு பவர் இருக்கும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் வந்து என்னென்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற அந்த அந்த ரீஜன் பவுண்ட்ரி, அந்த நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரோட கண்ட்ரோலும் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து லீகலாக ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன மேட்டர்ஸ் அப்படின்னா லெஜிஸ்லேஷன், டாக்ஸேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், சட்டமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வரி சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு நிர்வாகம் சம்மந்தமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அந்த லீகல் அத்தாரிட்டி, அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அதிகாரம், இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஈச் டயர் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டீட். அதாவது என்னென்னா ஒவ்வொரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் வந்து இடம்பெற்றிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் இதை வந்துட்டு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியுமா. ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா ஃபண்டமெண்டல் ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be unilaterally changed. ஓகேங்களா? இப்போ என்னென்னா அதாவது இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ தனியாக வந்துட்டு முடிவெடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு இப்போ ஸ்டேட் ரிலேட்டடாகவே இருக்குது அப்படின்னாலே ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தனியாக முடிவெடுக்க முடியாது. இட் ரெக்வயர்ஸ் த கன்சென்ட் ஆஃப் போத் தி கவர்மெண்ட். ஓகேங்களா? அதாவது போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து முடிவெடுத்தால் தான் எந்த ஒரு சட்டமும் அமலுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அடுத்தது கோர்ட்ஸ் have the power to interrupt the constitution and the power of the different levels of government. என்னன்னா இப்போ சப்போஸ் ஏதாவது இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை வருது, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு ரைட்ஸ் இருக்குது. அதுவும் இந்தியாவில் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஹையஸ்ட் கோர்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட்டிலோட ஜட்ஜுகளுக்கு தான் வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஒரு டிஸ்பியூட் நடந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும், இல்லைனா வந்து கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணுனாலும் எதாக இருந்தாலும் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் ஈச் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் கிளியர்லி ஸ்பெசிஃபைட் டு என்ஷூர் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஆட்டோனமி. என்னென்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்டை, இப்போ ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்டேட்டையோ கரெக்டாக லீட் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை தானே, அதோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை தானே. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னென்னா அதுவும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ ஃபினான்ஸ் தேவைப்படும், இந்த
கண்ட்ரியில் மொத்தமாக இவ்வளோ தேவைப்படும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு இவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் போட்டு பண்ணுவாங்களா, அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா. ஃபெட்ரல் சிஸ்டம் வந்துட்டு என்னென்னா ஒரு டூயல் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, 2 அப்ஜெக்டிவ் இருக்குது. ஒன்று என்னென்னா சேஃப்கார்ட் அண்ட் ப்ரொமோட் தி யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி. அதாவது என்னென்னா ஃபெட்ரல் சிஸ்டம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா மக்களையும் பாதுகாத்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒற்றுமைக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது ரீஜனல் டைவர்சிட்டி. இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கோம்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவோம், பக்கத்தில் ஆந்திராவில் தெலுங்கு பேசுவாங்க, பக்கத்தில் கர்நாடகா, அங்கே என்ன பேசுவாங்க, கன்னடம், இந்த மாதிரி மலையாளம், கேரளா, இந்த மாதிரி பேசுகிறவங்க இவங்களோட அந்த ஒரு டைவர்சிட்டியும் வந்து சகிச்சுக்கிட்டு அதையும் வந்துட்டு கரெக்டான பேலன்ஸில் வந்துட்டு கொண்டு வரணும். அதுதான் வந்துட்டு எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சுக்கிறணும், எல்லாரையும் பாதுகாக்கவும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட கலாச்சாரம், எல்லாரோட டைவர்சிட்டி, ரீஜனல் டைவர்சிட்டி, அவங்க பேசுகிற மொழிகள், அவங்களோட கல்ச்சர், ரிலீஜன், இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கவர்மெண்ட் வந்து மதித்து நடக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து 2 ஆஸ்பெக்ட் க்ரூஷியல், 2 தடவை க்ரூஷியல் எழுதியிருக்கேன் சரிங்களா, சாரி. 2 ஆஸ்பெக்ட் க்ரூஷியல் ஃபார் தி ஃபெடரலிசம். ஓகேங்களா. அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஷுட் அக்ரி டு சம் ரூல்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங். ஓகேங்களா. என்னென்னா ஃபஸ்ட்டு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபெடரலிசம்க்கு வந்துட்டு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபெடரலிசம் கரெக்டாக போகணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட், இப்போதைக்கு 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன்னா 2 கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணணும்னா அவங்களோட ஒரு பவர் ஷேரிங் இருக்கும்ல, உங்களுக்கு இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு பவர் இருக்குது, எங்களுக்கு இந்த விஷயம் சம்மந்தமாக பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இதை வந்துட்டு 2 கவர்மெண்ட்டுமே வந்துட்டு நல்லா ஒன்று போயிட்டு ஒத்துக்கிறணும். ஓகேங்களா. ஒன்று போயிட்டு ஒத்துக்கிட்டு ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்பிக்கை, இந்த 2 கவர்மெண்ட்டுமே வந்துட்டு இப்போ சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, 2 பேரையும் நம்பணும். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. அதை வந்து மொத்தமாக இதாக என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் அக்ரிமெண்ட் டு லிவ் டுகெதர். அதாவது 2 பேரும் வந்துட்டு 2 பேரையும் நம்பணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒற்றுமையோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தம் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா 2 டைப் ஆஃப் ஃபெடரலிசம் இருக்குது. ஃபெடரேஷன்லேயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஃபெடரேஷன் இருக்குது. ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன், அடுத்தது ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இல்லை என்னென்னா இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் கம் டுகெதர் ஆன் தேர் ஓன் அண்ட் ஃபார்ம் பிக் யூனிட்ஸ் பூலிங் சோவர்னிட்டி ரிட்டர்னிங் ஐடென்டிட்டி தே கேன் இன்க்ரீஸ் தி செக்யூரிட்டி. என்னென்னா இப்போ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் அதாவது ஒரு கண்ட்ரியே சேர்ந்து, அதாவது ஒரு 4-5 கண்ட்ரி சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவாங்க. 4-5 கண்ட்ரி சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் USA, ஸ்விட்சர்லாண்டு, ஆஸ்திரேலியா, இதெல்லாத்தையும் வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ USA, ஸ்விட்சர்லாண்ட், ஆஸ்திரேலியா இது 3 வந்துட்டு என்னென்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைடன்ஸ் இந்த மாதிரி போட்டு, நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு இப்போ 3 இருக்குன்னா 3 ஒன்று சேர்ந்து என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு நான் வந்துட்டு எது நடந்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன், நான் வந்து உனக்கு எது நடந்தாலும் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இடையில வந்து பவர் வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷனில் என்னென்னா எல்லா ஸ்டேட்டுக்கு இப்போ USA இருந்தாலும், ஸ்விட்சர்லாந்து இருந்தாலும், ஆஸ்திரேலியா வந்தாலும் 3க்குமே வந்துட்டு ஈக்குவல் பவர் இருக்கும். எதாக இருந்தாலும் வந்து ஈக்குவலாக வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு என்னென்னா ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷனில் என்னென்னா பெரிய கண்ட்ரி, இப்போ இந்தியா அதை வந்துட்டு என்னென்னா இந்தியா இருக்கா, இப்போ இந்தியாவில் ஸ்டேட்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும், அதாவது இந்தியாவில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதோட பவரை வந்து பிரித்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்கறது தான் வந்துட்டு ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஓகேங்களா. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட கான்ஸ்டன்ட் யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஈக்குவலான பவர் கொடுக்காது பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு அன்ஈக்குவல் பவர் தான் கொடுக்கும். உனக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பாதி கொஞ்சம் தான் வந்துட்டு அன்ஈக்குவல் தான் கொடுக்கும். ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸும் இருக்கும். ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு என்ன இருக்கும், ஸ்பெஷல் பவர்ஸும் இருக்கும். ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு பவர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் என்னென்னா இந்தியா, ஸ்பெயின், பெல்ஜியம் இது எல்லாமே வந்துட்டு ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது வந்து எப்படி ஈஸியாக வந்து அந்த எக்ஸாம்பிள் மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ USA இருக்கா, USA அது வந்துட்டு ஒரு பக்கம் வச்சுப்போம். அது வந்து ஸ்விட்சர்லாண்ட் வேறு இருக்குது, ஆஸ்திரேலியா
யூ யூ வந்து யூஎஸ்ஏலேருந்து யூ எடுத்துக்கோங்க, ஸ்விட்சர்லாண்ட்லேருந்து எஸ்ஸு, ஆஸ்திரேலியாலேருந்து ஏ. ஓகேங்களா? கடைசியில் சேர்த்தோம்னா யூஎஸ்ஏ. திருப்பி இது மூணையும் சேர்த்தாலுமே நம்மளுக்கு ஷார்ட் ஃபார்மில் யூஎஸ்ஏன்னு வருமா. அடுத்தது இங்கே ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷனில் பார்த்தோம்னா இந்தியா, ஸ்பெயின், பெல்ஜியம் இருக்கா. இந்தியா ஃபஸ்ட்டு, பெல்ஜியம் அடுத்து, ஸ்பெயின் அடுத்து. ஐபிஎஸ் சரிங்களா, ஐபிஎஸ் மாதிரி ஐபிஎஸ். ஓகேங்களா, அது வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. சாப்டர் முடிஞ்சிச்சுங்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.